நரகத்துக்கு போக இருக்கும் சகோ வணக்கம். உலக மக்களின் மாம்டர் திரு ஹரி ஸ்ரீ திரு தமிழ் வாழ்க. செய்ய முடியும். அதுவும் ஒரு இரவுக்குள் பாலடைந்த சிவன் கோவில் அங்கு சென்று அறிவோம் பாகம் 16 போட்ட வீடியோலேருந்து வந்த ஒரு கமெண்ட் இது வரைக்கும் வரவே இல்லை. வந்தாலும் ஆரம்ப காலத்தில் வீடியோ போட்டப்போ வந்துச்சு மென்டல் அந்த பூன்ற வார்த்தையில் திட்டிக்கிட்டு நிறையா வந்துச்சு. நானே ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா வரதில்லை எதுவுமே. ஆனால் இது கூட இதுக்கு நன்றி தான் சொல்லணும். இது கூட ஒரு கமெண்ட் தான். இருந்தாலும் இந்த கமெண்ட் தான் பதிலிருக்கு. நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சிவம் என்ற பெயர் ஏன் வந்தது, சிவன் கையில் திரிசலத்துக்கு என்ன அர்த்தம், முருகர் வேலுக்கு என்ன அர்த்தம்லாம் ஒரு கேள்வி வச்சு அதுக்கு பதில் வரல. ஆனால் ப்ளீஸ் காற்று வரட்டும் கிளம்பு அப்படின்னு வந்துச்சு. அந்த காற்று என்ற விஷயம்தான் சிவனுக்கு வந்த பெயர். இன்று நான் ஒரு விஷயம் பேசுகிற போல் அன்றைக்கி அவர் பேசும் பொழுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வந்த தலைமுறைகள் அவரை பார்க்கல. அவர் எப்படி என்ன ஏதுன்னு அவருடைய ஓசை, அதாவது அவர் பேசின விஷயங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது தலைமுறையாக. அப்போது அவர் எப்படி இருப்பார் என்ன இருப்பார்னா அந்த உருவங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க கொடுத்தாங்க. அவருக்கு என்ன பேர் வைக்கிறது, அப்போ காற்றை பார்க்க முடியாது. ஆனால் காற்றின் ஓசை சிவம் ஓம், அவர் தானே ஓம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்தது. இருந்தாலும் நீங்கள் இன்னும் போய் கோகுல் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது முருகனுடைய வேல் அப்புறம் திருசலம் இது எல்லாத்துக்கும் நான் அப்புறமா அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி பார்த்து கொள்ளுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் என்ன முக்கியமான விஷயம் பேச வருகிறேன் என்றால், இப்போ இவர் வந்து எங்கேருந்தோ ஒரு கமெண்ட் போடுறாரு. ஆனால் அவர் ஏதோ என்னை சொல்லணும்னு சொல்லி சொன்னார். ஆனால் எனக்கான பதில் அவர் கமெண்ட்லேயே இருக்குது. இதுதான் நான் சொல்கிறேன், எல்லோரும் அறிவில் நம்ம மாம் டேட் பயணம் பண்ணுறாங்க. அவங்க யாரை எப்போ எப்படி எடுக்கணுமோ எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னையோட காலத்து கோகுலில் போய் சர்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி ப்ரோ சொல்கிற காலம் என்ன ப்ரோ கண்டுக்கலை, அப்போ கடை கோ உல் கோகுல் கோ உல் அதான் கடவுள். நீங்கள் கடவுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி கடவுள் இப்படி காட்டின இதில் இப்போ மொபைல் வந்துச்சு, நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ அந்த பேர் வச்சவர் கோகுலில் 4 கலர் கொடுத்துருக்குறாரு. அதாவது வாரணங்கள் 1000, ஆனால் அந்த 4 கலரில் அடங்கும். அந்த மாதிரி தான் அந்த கோகுல் சொல்கிற மாதிரி அந்த 4 கலர் அவங்க யோசனை பண்ணி செய்யலை. ஆனால் அதுக்கான அவங்க ஏதோ யோசனைமே ஆழ்ந்து செஞ்ச விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி நான் பேச போகிறதெல்லாம் யோசனை பண்ணலன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்களே வந்துருச்சு. அப்போ அந்த அறிவை கொடுத்தது யார்? அப்போ அந்த அறிவு இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கண்டுபிடிச்சவங்க எங்கே இருக்காங்க? இன்னும் கொஞ்ச நாள் அவங்க உயிரோடு இருந்தால் கூட அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒரு அறிவு பயணம் செய்து வழி நடத்துகிறது. இன்று நானும் அதனால தான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் மூளைக்கு யோசனை கொடுங்க. அதே நேரத்தில் நரகத்து போகும் யாராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து தர்மத்தின் வழியில் போகிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதையும் போயிட்டு அதுக்கப்புறம் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் சொர்க்கம் போகணுன்னா மனிதன் வந்தால் மட்டும்தான். அதனால நான் போச்சுங்க. அப்போ அதில் எஸ்கேப் எப்படி ஆகலாம் நரகத்துலேருந்து, அதுக்கான வீடியோ தான் போடுறேன். தொடர்ந்து பார்த்தா மட்டும் தான் புரியும்.